ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு சாரா'ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்கணும், ஒரு ஈஸியான ப்ரான் தொக்கு எப்படி செய்யறதா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, கசகசா, ஒரு லவங்கம் போட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வதங்கட்டும். 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். சேர்த்து வதக்கலாம். இப்போ ப்ரானுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த டைமில் இப்போ ப்ரானுக்கு தேவையான சால்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதங்கட்டும். அந்த டைமில் ப்ரானுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் இப்போ அந்த டைமில் நல்லா வெந்துருச்சு. நல்லா குழைய வேகணும். வெந்துருச்சு. இப்போ ப்ரானை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூடவே பெப்பர் பொடியும் ஜீரக பொடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்து வரட்டும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு 1 நிமிஷம் சிம்லேயே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான எம்மியான ப்ரான் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா